கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்றாரு பாருங்க. நம்ம அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தார், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், பாவத்தை கண்டிக்கிறார் ஆனால் பாவியை நேசிக்கிறார். ஆகவே நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். என்னிடத்துல பாவம் உண்டு என்று யாரால் உங்களால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சவால் விடுத்தவர். அது மாத்திரமல்ல, பிலாத்து நியாய தீர்ப்பு செய்யும் போது கையை கழுவிட்டு சொல்றாரு, இந்த நீதிமான இடத்துல ஒரு குற்றத்தை நான் காணவில்லைன்னு சொல்லி கை கழுவிடுறாரு. நீங்க என்னென்ன பண்ணீங்க சொல்லிடுறாரு. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்த யூதாஸ் கூட கடைசி நேரத்தில் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. இதுல இருந்து நம்ம தெரியறது என்னன்னு சொன்னா, அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதான் நம்ம அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாம எப்படி இருக்கணுமா, நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல், சிந்தனை, நடக்கை எல்லா காரியத்திலும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது சொல்றார். ஆகவே அவர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் எதிர்பார்க்கிற மனவாட்டி எப்படிப்பட்ட மனவாட்டினா, கரைதிரையற்ற பரிசுத்த மனவாட்டி எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த கரைதிரையற்ற பரிசுத்த மனவாட்டியை நாம் ஜீவிப்போமானால் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், நம்ம அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல அழைக்கப்பட்டிருக்கிற நாம கூட அவரை போல பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கும்போது நாம் அவரை தரிசிக்க முடியும். பரிசுத்தமா இருக்கும்போது நம்ம அவரோடு கூட உறவாட முடியும். பரிசுத்தமா இருக்கும்போது நம்ம அவரோடு கூட ஐக்கியமா இருக்க முடியும். ஆகவே நாம் பரிசுத்தமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் சொல்லி பரிசுத்த பேதுரு மூலமா நீ சுட்டி காட்டின வார்த்தைகளுக்கு நன்றி. நாங்கள் அதை கடைபிடித்து வாழ உதவிச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.